சொல்லுவோமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் ஒரு விசை கண்களை மூடி நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். சர்வ வல்லமுள்ள அன்பின் பிதாவே, நீர் உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களை அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன், எங்களை பலப்படுத்துகிற தேவன், எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன். உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். நாங்கள் தியானிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகும்படியாக உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே மன்னாவாக பொழிந்தருளும். நாங்கள் தியானிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பரிசுத்த ஆவியானிடத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். எங்களை வழி நடத்துங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பலனடையட்டும். கிறிஸ்துவுக்குள் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீனா. சொல்லுங்க, ஆமீன் சொல்லுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு அவசியமானது. இதை குறித்து நான் நாளாந்தம் பேசுறேன். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம யாரு? நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்படியானால் நான் யாரு? எனக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார்? எனக்கு தேவன் என்னை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்? எந்த ஸ்தானத்தில் தேவன் என்னை வச்சிருக்கிறார் என்பதை நான் எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டிருக்கிறேன்? ஆமென் சொல்லுவோமா? ஒரு விசுவாசி என்ற மட்டமா, இல்ல அவருடைய பிள்ளை என்ற மட்டமா, இல்ல எந்த அளவுக்கு நான் புரிந்து வச்சிருக்கிறேன்? அந்த அளவுக்கு தான் எனக்கும் அவருக்கும் உள்ள நெருக்கம், உறவு கட்டி எழுப்பப்படும். ஆமென். கர்த்தரை நாங்கள் அறிகிற அறிவு, அந்த அறிவுல தான் நம்ம அவரோடு பயணிக்க முடியும். ஆமென் சொல்வீர்களா? இப்ப விசேஷமாக நாம நம்முடைய சிந்தனையை விசாலமாக்கி கொள்வோம், பெரிதாக்கி கொள்வோம். நம்முடைய சிந்தனையை இதோ இந்த உடப்பு சபைக்குள்ள, கிராமத்துக்குள்ள அப்படி நம்மளை வைத்துக் கொள்ளாமல், நாங்கள் ஒரு திருச்சபையுள்ள, மகா பெரிய உலக திருச்சபையுள்ள ஒரு அங்கமாய் இருக்கிறோம் என்ற உணர்வை நாங்கள் கொண்டு வருவோம். ஆமென் சொல்லுவோமா? எப்படி? உலக திருச்சபையில, உலகம் முழுதும் இருக்கிற ஒரு திருச்சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில நாங்களும் ஒரு அங்கம், அப்படி என்ற ஒரு மனசை நம்ம கொண்டு வர வேண்டும். அப்படியானா உலகம் முழுதும் இருக்கிற திருச்சபையை தேவன் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்? நம்ம இந்த இடத்துல இருக்கிற மனசை நம்ம எடுத்துட்டு நம்ம உலகளாவிய திருச்சபையின் ஒரு அங்கமாக இருக்கிறோம். அந்த அங்கமாக இருக்கிற அந்த உலகளாவிய திருச்சபையை தேவாதி தேவன் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்? அவருடைய வழிநடத்தல், அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம் எப்படிப்பட்டது? அவர் எதற்காக திருச்சபையை ரெடி பண்றார், ஆயத்தப்படுத்துறார்? இப்படி என்ற ஒரு மனசை நம்ம கொண்டு வர வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அப்ப கொண்டு வரும்போதுதான் நமக்கு இந்த செய்தி நமக்கு பலனை கொண்டு வரும், உற்சாகத்தை கொண்டு வரும். நான் விசுவாசிக்கிறேன், நாம் இந்த செய்தியை பகிர்ந்து கொண்ட பிற்பாடு நாளாந்த நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பலன் உண்டாகும் என்று சொல்லி ஆமென் சொல்லுவோமா? அப்ப ஏன்னா தேவன் நம்ம யார் என்று காட்டி கொடுக்கிறார். நாம யாரு? இந்த உலக திருச்சபையிலே நம்மளை தேவன் எதற்காக பயிற்சிவிக்கிறார்? எதற்காக நமக்கு அவரை தியானித்து அவர் எதற்காக நம்மளை உருவாக்குறார்? அவருடைய திட்டம் என்ன? அப்போ உலக திருச்சபைக்குள்ள சேர்ந்த மக்களுக்கும் வெளியில் உள்ள மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நமக்கும் நம்ம சொல்லுவோம், உலக திருச்சபையில் உள்ள உண்மையான தேவ பிள்ளைகளுக்கும், தேவ பயமுள்ள பிள்ளைகளுக்கும், தேவனுடைய சத்தியத்தினாலே கட்டப்பட்ட பிள்ளைகளுக்கும், அதுக்கு வெளியில இருக்கிற மக்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆமென் சொல்லுங்க. இவைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளும் போதுதான் நாங்கள் அற்பமான விஷயங்களுக்கு நம்ம சோர்ந்து போக மாட்டோம். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த அற்பமான காரியங்கள் ஆண்டவரே சின்னத்தில் சொல்றார்,
இந்த அற்பமான காரியங்களுக்கு நீங்க கவலைப்படுகிறீங்க அப்படின்னு சொல்லி, அற்பமான விஷயங்களுக்கு நீங்க சோர்ந்து போயிடுறீங்க, இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்க மனம் உடைந்து போயிடுறீங்க, சோர்ந்து போயிடுறீங்க, தேவ சமூகத்துல காணப்படாம போகிறீங்க. காரணம் உங்களுக்கு இன்னும் விளங்கல்ல அப்படின்னு சொல்லி ஹல்லேலூயா சொல்வீர்களா? அப்ப நாம் உலகளாவிய திருச்சபையுடைய ஒரு அங்கத்தினராய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப தேவன் என்னத்துக்கு இந்த திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிறார், பராமரித்து கொண்டிருக்கிறார், ஒழுங்குபடுத்திட்டு இருக்கிறார் என்று நாம சொல்லும் போது நமக்கு அநேக விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதனால் என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனுடைய வசனத்தில் இருந்து, தேவ வார்த்தையிலிருந்து நாங்கள் தியானிக்க வேண்டிய ஆயத்தப்பட்டு இருக்கிறோம். முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம், நாங்கள் மத்தேயு சுவிசேஷத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ள போகிறோம். மத்தேயு சுவிசேஷத்துல நாங்கள் நாளாந்தம் கண்டுகொள்ற வாசிக்கின்ற வேத பகுதி ஆனாலும் 6வது அதிகாரத்துல, மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல அருமையான ஒரு வார்த்தை 10வது வசனத்திலே காணப்படுகின்றன. உம்முடைய ராஜ்யம், கொஞ்சம் குறைச்சு கொள்வோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆமென் சொல்லுவோமா? இங்க கவனிக்கிறீங்களா? இந்த இதை கொஞ்சம் கூட்டுங்க, அதை கொஞ்சம் குறைங்க. யாரு நம்ம ஹல்லேலூயா. கவனம். ஆமென். காணும். மறுபடி வாசிக்கலாமா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். 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 என்னோட இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இங்க பாருங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் நடப்பதாக. ஆமெனா? இந்த அருமையான ஒரு ஜபம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அது ஜபம் அல்ல, அதை நாங்கள் இப்போ பார்க்கறதுக்கு டைம் இல்லை. தேவன் இந்த அப்போஸ்தலர்களோடு பேசும்போது இந்த காரியங்களை மலை பிரசங்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி, இந்த பகுதியில் பேசும்போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். உம்முடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது இந்த ராஜ்யத்துக்குரிய பிரசங்கங்களை நாங்கள் ஏராளமாக கேட்டிருக்கிறோம். நாம் பார்த்தோம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்படின்னு நாங்கள் செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? ராஜ்யத்தின் சுவிசேஷம், தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷம், பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொல்லி இந்த காரியங்களை பிரித்து நாங்கள் தியானித்தது உண்டு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல. நாங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்றா என்ன, பரலோக தேவராஜ்யத்தின் சுவிசேஷம் என்றா என்ன, பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்றா என்ன என்ற காரியங்களை வேறு வேறு பிரித்து பார்த்தோம். அந்த வேறு பிரித்து பார்க்கிற தருணத்தில் அதுக்கு ஒவ்வொரு காலங்களும் சம்பவங்களும் இருக்கு. முதலாவது நாங்கள் பார்க்கும்போது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதுக்காக அதை நாங்கள் பிரித்து பார்த்துருக்கிறோம். அதே போல தேவராஜ்யத்தின் சுவிசேஷம் 1000 ஆண்டு அரசாங்கத்தை குறித்தும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதே போல பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி புதிய வானம் புதிய பூமியை குறித்து தியானித்திருக்கிறோம். ஆமேனா? அப்போ இதெல்லாம் நம்ம பிரித்து பார்த்துருக்கோம். ஒரே கோணல்ல பார்த்தா நமக்கு விளங்காம போயிடும். அப்போ ஒவ்வொரு சுவிசேஷத்துக்குள்ளேயும், ஒவ்வொரு ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்குள்ளேயும் வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆமேனா? அந்த வேறுபாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். ராஜ்யத்தின் சுவிசேஷம், தேவராஜ்யத்தின் சுவிசேஷம், பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம். ஆமேன். அப்போ அந்த காரியங்களை நாங்கள் கவனிக்கும் போது, இதை பிரித்து பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டம் இருக்கு, ஒவ்வொரு காரியங்களும் இருக்கு. ஆமேன் சொல்லணும் என்னோட. அப்போ நாங்கள் பார்க்கும்போது இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன சொல்றாரு? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆமேன். அப்போ இந்த வசனத்தை நாங்கள் எல்லோரும் வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். இப்போ தேவன் இந்த இடத்துல ராஜ்யம் வருவதாக என்று சொல்றார். இப்போ நாம் என்னத்தை நாங்கள் பார்க்க போகிறோம்? ராஜ்யம் வந்தாச்சா, வரப்போகுதா என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமேனா? ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் என்னத்தை நாங்கள் கவனிக்க போகிறோம்னா, ராஜ்யம் என்று சொல்லி தேவ ராஜ்யத்தை குறித்து தேவன் பேசுறார். ஆமேன். தேவனுடைய ராஜ்யம் வர இருக்கு. ஹல்லேலூயா. அந்த தேவ ராஜ்யம் 1000 ஆண்டு அரசாட்சியை குறிக்கிறது. ஆமேன் தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.
அப்ப தேவ ராஜ்யம் வந்து தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த ராஜ்யத்துல தேவன் நமக்காக வைத்திருக்கிற மிக 1000 ஆண்டு அரசாட்சியை குறிக்கிறது. ஆனா நம்ம என்ன நாங்க கவனிக்க போகிறோம் என்றால், இப்பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்துல உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்றாரு. ஆமேனா? ஆமேனா? தலையாவது ஆட்டுங்க. ஆமென். ஆமென். உதாரணமா நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்ப தேவராஜ்யம் குறிப்பிடப்பட்டாச்சு, பரலோக ராஜ்யமும் குறிப்பிடப்பட்டாச்சு. எல்லாமே அவருடைய சித்தத்துக்குள்ள திட்டத்துக்குள்ள இருக்கு. ஆமேனா? ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்ல வர்றாரு என்பது நாங்க புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்ப நாம ஜெபிங்கன்னு சொல்றாரு. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் நடப்பதாக என்ற அந்த பரலோக ஜெபத்தை நாங்க பார்க்கிறோம். ஆனா பரலோக ராஜ்யம் வர நாங்க ஜெபிக்கணுமா? இதுதான் கேள்வி. நாங்க ஜெபித்தா தான் தேவ ராஜ்யம் வருமா? நாங்க ஜெபித்தா தான் பரலோக ராஜ்யம் வருமா? ஆமேனா? சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு தானே சொல்றாரு. அப்ப ஜெபிச்சா தான் தேவராஜ்யம் வருமா? ஜெபிச்சா தான் பரலோக ராஜ்யம் வருமா? இல்லையே. அது 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 தேவனுடைய சித்தத்துக்குள்ள திட்டத்துக்குள்ள இருக்கு. நாம ஜெபித்தாலும் ஜெபிக்கா விட்டாலும் அந்த காலத்துக்கு அந்த நேரத்துக்கு அவர் ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் வந்தே ஆகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் வந்தே ஆகும். நாம ஜெபிக்கிறோமா ஜெபிக்கலையாமான்றது. அப்ப ஏன் ஆண்டவர் ஜெபிக்க சொல்றாரு? அல்லேலூயா. அல்லேலூயா. அதை மாற்ற முடியாது. அந்த காரியத்தை மாற்ற முடியாது. உதாரணத்துக்கு இப்ப 12 மணியே 11:30 மாற்ற முடியும் நம்மளால. சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. 11:30 10:30 நம்மளால திருப்பி வைக்க முடியும். ஆனா பூமியை நிப்பாட்டலுமா? பூமியை நிப்பாட்ட முடியுமா? முடியாது. நம்மளால முடியும். இந்த உருளோசை திருப்பி வைக்க மட்டும்தான். பூமி யாராலும் என்ன செய்ய முடியாது? நிப்பாட்ட முடியாது. அது அப்படித்தான் சுத்திட்டு இருக்கு. அதே டைம்ல அதே மாதிரிதான் சுத்திட்டு இருக்கு. அதே போல தேவனுடைய ராஜ்யம் வந்து நாங்க ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் அது வர வேண்டிய நாட்கள்ல, நடக்க வேண்டிய நாட்கள் நடந்தே ஆகும். அப்படியானால் நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. ஆண்டவர் வந்து நல்ல கவனிங்க, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் நம்முடைய ராஜ்யம் வருவதாக சொல்றார்? வருவதாக என்று வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபிங்கள் சொல்றார். இந்த ரகசியங்களை நாம தனித்தனியாக நம்முடைய இருதயத்திலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, புரிந்து கொள்ளும் போது தான் நமக்குள்ள நான் யார் என்ற உணர்வு நமக்குள்ள வருது. ஆமேனா? இன்னைக்கு நீங்க வேற வேற ஏதோ தேவைகளோடு வந்திருக்கலாம், நீங்க பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், அநேக குடும்ப சமாதானம் இல்லாமல் நீங்க வந்திருக்கலாம், வியாதியோட கூட வந்திருக்கலாம், பலதரப்பட்ட போராட்டங்களோடு இந்த சமூகத்துக்கு நீங்க வந்திருக்கலாம். ஆனா நான் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு இதை நீங்க அறிஞ்சு கொண்டீங்கன்னா, இந்த சத்தியத்தை நீங்க அறிஞ்சு கொண்டீங்கன்னா, நீங்க எல்லா வித்துக்கும் அதுக்குள்ள பதில் உண்டு. ஆமென் சொல்வீர்களா? உங்களோட எல்லா கேள்விக்கு, உங்களோட எல்லா பிரச்சனைக்கு, எல்லா விஷயங்களுக்குள்ளே அதுக்கு பதில் உண்டு. ஆமெனா? ஹல்லேலூயா. நம்ம குறுக்கு வழிய, சுருக்கமான வழிய தேடி அதுல ஒரு சமாதானம் அடைகிறத விட நம்ம நித்தியமான நிரந்தரமான ஒரு சமாதானத்தை நாங்க தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு பழகி இருக்கு, யாராவது சுருப்பா நமக்கு ஒரு காரியத்துக்கு பதில் கொடுக்க வேண்டும், இப்படி பழகி இருக்கிறோம். ஆனா நமக்கு அந்த நம்ம பார்க்கணும், கர்த்தர் வந்து நம்மளை விசேஷித்தமான அவருடைய சத்தியத்தின் வழியாக புரிய வைத்து நம்ம நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமேனா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில இங்க கவனிங்க, இங்க என்னத்தை நாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு? ஏன் அப்படி நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபிக்க சொல்றாரு? அப்ப ஜெபிக்காமலே நடக்கக்கூடிய ராஜ்யத்தை, ஜெபிக்காம ஸ்தாபிக்கக்கூடிய ராஜ்யத்தை ஏன் ஆண்டவர் ஜெபிங்கன்னு சொல்றாரு என்பதை நாங்க இன்றைக்கு கவனிக்க போகிறோம். ஆமேனா? அல்லேலூயா. அருமையானவர்களே, நல்ல கவனிங்க.
இங்க பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். லூக்கா சுவிசேஷத்துல 11வது அதிகாரம் நாங்கள் திருப்பிக் கொள்வோம், குறித்துக் கொள்வோம். நாங்கள் வாசிப்போம் 20வது வசனத்தை. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆமென் சொல்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா சொல்வீர்கள். நீங்க அந்த வசனத்தை கேட்கும்போது நீங்க புரிந்தவர்கள் ஹல்லேலூயா சொல்லணும். ஹல்லேலூயா. அப்பதான் நீங்க அது கவனத்தில் இருக்கிறீங்க, அதை குறித்து மிகவும் சிந்தனையே அப்படியோ அதுக்குள்ள வைத்துட்டு இருக்கிறீங்கன்றதை புரிய முடியும். பாருங்க, மறுபடி வாசிக்கும் போது நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. வந்திருக்குதுன்னு சொல்றாரு. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துல வந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்கு ஒரு கேள்விகள் எழுந்தது. தேவ ராஜ்யம் இன்னும் ஸ்தாபிக்கப்படவும் இல்லை. ஆண்டவர் சொல்றார், வரணும்னு சொல்லி தேவனுடைய ராஜ்யம் வருவதாக சொல்லி ஜெபிக்க சொல்றாரு. இந்த லூக்கா சுவிசேஷத்தில் லூக்கா என்ன சொல்றாருன்னா, உங்கள் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துல வந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. நம்ம புரிஞ்சு கொள்வோமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற உங்களிடத்துல தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குது. இன்னும் சில இடத்துல சொல்றார் ஆண்டவர், தேவ ஆவியினாலே நான் பிசாசுகளை திரத்துகிறதுனாலே தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில வந்திருக்கு. இப்போ ஆண்டவர் ஏற்கனவே அப்போஸ்தலர்களோட சொல்றாரு, அவர் ராஜ்யம் வருவதாக சொல்லி ஜெபிங்க அப்படின்றாரு. அப்ப இங்க சொல்லு தேவ ராஜ்யம் வந்திருக்குதுன்னு சொல்றாரு. ஆனா நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது வர்ற காலத்தில் நம்ம ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் வந்தே ஆகும், நடந்தே ஆகும். 1000 அரசாங்கம் நடந்தே ஆகும். தேவராஜ்யம் ஆண்டவருடைய புதிய பூமி நடந்தே ஆகும். இதெல்லாம் நடக்கிறது. ஆனா இந்த இடத்துல லூக்காவில் பார்க்கிறோம், அவர் சொல்றார் வந்தாச்சு என்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவராஜ்யம் வந்தாச்சுன்னு சொல்லும் போது நம்ம என்ன தீர்மானிக்க கூடாது, அப்போ தேவராஜ்யம் வந்துட்டுதா அப்படி என்ற தீர்மானத்துக்குள்ள போயிடக்கூடாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமா, எங்கட பாஸ்டர் சொன்னாங்க, தேவருடைய ராஜ்யம் வந்துட்டுது அப்படி. ஆமா. அப்போ பிள்ளையா கேட்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இவர் பிள்ளையா ஒரு பிரசங்கம் பண்றாரு, இந்த ராஜ்யம் வரவே இல்லை. இங்க ஒரு உடப்புல ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்றாராம், தேவனுடைய ராஜ்யம் வந்தாச்சு அப்படின்னு. ஹல்லேலூயா. கவனமா கேளுங்க. ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், சில விஷயங்கள் புரிந்து கொள்றதுல தான் இருக்கு. ஆமேனா, எங்களுடைய அப்பா எங்களுடைய சியாங்கெல்லாம் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா, இந்த நீங்க எப்படி கண்டிருக்கீங்க தெரியாது, சில காலத்துல காத்து வர்றதுக்கு முன்பதாக, பெரும் காற்று வர்றதுக்கு முன்பதாக கொடுந்துளி என்று சொல்லுவாங்க. நம்ம கடல்ல போறவங்களுக்கு தெரியும், கொடுந்துளி வீசுன்னு சொல்லுவாங்க. சின்னொரு மலைத்துளி மாதிரி ஒன்று காத்தோட பறந்துட்டே இருக்கு. அதுக்கு சொல்லுவாங்க, எங்கட அப்பா அம்மா சொல்லுவாங்க, எங்கட அப்பாங்க சொல்லுவாங்க, கடலுக்கு போறவங்க சொல்லுவாங்க, கொடுந்துளி வீசுது, கடலுக்கு காலடி மட்டும் வச்சிடாதீங்க. ஏன்னா பெரிய காத்து வரப்போறதுக்கு அடையாளம் தான் அந்த கொடுந்துளி எழுவாங்க. நம்ம நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நான் நினைக்கிறேன். ஆமே ஆமே. கொடுந்துளி சின்ன ஒரு மலை மாதிரி இல்லை, பனித்துளி வீசுற மாதிரி ஒன்று மேல பட்டு வீசிட்டே இருக்கு. அதுக்கு சொல்லுவாங்க கொடுந்துளி. ஆமே சொல்லுங்க. இங்க கவனிக்கிறீங்களா? அப்ப என்னது, ஒரு பெரிய ஒரு காற்றுக்கு முந்தி ஒரு சிறிய ஒரு அடையாளம் காணப்படுகிறது. அதே போல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கிறதுக்கு முன்பு இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஸ்தாபிக்கப்படும், நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், அதுக்கு எந்த மறுப்பும் அல்ல. ஆனா தேவனுடைய ராஜ்யம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறதினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில் இருக்கிறது. எத்தனை பேர் உணர்ந்தீங்க? ஹல்லேலூயா.
இப்போ ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு அதுக்கு அடையாளமாக ஒரு 1 யோவான் புஸ்தகத்திலே நிருபத்திலே வாசிக்கலாம். 2வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து குறித்து கொள்ளலாம். 18வது வசனத்தை, 1 யோவான் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. ஒரு உதாரணமாக இந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி, தேவராஜ்யம் வருகிறதுன்றது போல அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். ஆமென் சொல்வீர்களா? என்னது அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்க கேள்விப்பட்டிருக்க, இன்னும் வரல. அந்தி கிறிஸ்துடைய நாள் இன்னும் வரல. ஆனா அந்தி கிறிஸ்து, அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் என்று நீங்க சொல்லுங்க, கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இன்னும் வரல. அந்தி கிறிஸ்துடைய காலம் இன்னும் வரையில. ஆனா அவனுடைய செயல்பாடு இருக்குது அப்படின்றான். யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா, இல்ல கவனத்தில் இருக்கிறீங்களா எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஆமே, இல்ல பிரசங்க கவனத்தில் இருக்கிறாங்களா, இல்ல சும்மா இருக்கிறீங்களான்றதை கண்டுபிடிக்கவே முடியல. சும்மா அப்படி இருக்கிறீங்க, அப்படி ஒரு அக்ஷனும் இல்லாம இருக்கிறீங்க. தெரியல என்னன்னு, எப்படியாவது முடிச்சுட்டா சரி அப்படின்னு மாதிரி அப்படி தெரியல. நீங்க அப்படி போக மாட்டீங்களே அவசரப்பட்டு. ஆமே, நான் சொல்லுவேன், உடப்பு சபையில் சில பாஸ்டர்மார் கேட்பாங்க, எவ்வளோ நேரம் பாஸ்டர்? நான் நீங்க போங்கன்னு சொல்லுங்க, போக மாட்டாங்க எங்கட சனங்க. ஆமே, எங்கட சனங்கள் அப்படி திடீர்னு முடிஞ்ச உடனே ஓடுறதுக்காக இருக்கிற ஜனங்கள் அவங்க நிற்பாங்க. பாஸ்டர் நீங்க முடியுங்க, ஆறுதலா முடிச்சிடுங்க அப்படி. ஆமே, அதனால எந்த ஆக்சன்ல இருக்குதுன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. சரி, நான் பண்றதை உங்களோடு பண்றேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. இங்க கவனிக்கணும். நான் உங்களுக்கு ஒரு சில ஒரு பாயிண்ட், ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, அந்தி கிறிஸ்துடைய சம்பவத்தை நான் ஏன் இந்த இடத்துல காண்பித்து கொடுத்தேன்னு சொன்னா, அந்தி கிறிஸ்துவ ஆட்சி இருக்கு. ஆமேனா? ஆனா அது பரிபூர்ணமா இல்லை. ஆனா செயல்பாடு இருக்கு என்பதை வேதம் நமக்கு, அதனுடைய செயல் இருக்குது இந்த பூமியில் என்பதை வேதம் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தெளிவுபடுத்துறார். ஏன் அதை காண்பிக்கிறேன்னா, தேவனுடைய ராஜ்யம் இன்னும் வர இருக்கு. ஆனா தேவன் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியிலே இருக்கு அப்படின்றார். வந்தாச்சு அப்படின்றார், உங்களோட மத்தியிலே செயல்படுது என்றாரு. ஆனா இந்த காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும் போது, தேவனுடைய ராஜ்யம் யாரிடத்தில் செயல்படும்? தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவர் சொல்றாரு வந்தாச்சு அப்படின்னு. தேவனுடைய விரலினாலே, பிசாசை துரத்துகிறதுனாலே தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில வந்தாச்சு என்றார். மத்தியில் எங்கே இருக்கு? ஆகாய விரிவிலே, வான மண்டலங்களே, சபை கட்டுமானத்துக்குள்ளே, அப்ப எங்க இருக்கு சொல்லுங்க. அப்படி சொல்ற ஒரு ஆளுக்கு பிறத்த ஒரு அல்லேலூயா நாங்க போட போறோம். யாருக்கு எங்க இருக்கு? இங்க சொல்றாங்க ராஜ்யம் எங்களுக்குள்ளே. கைகளை தட்டி சொல்லுவோம் அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்? நான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், நாம இதை கேட்கும்போது பலன் அடைவோம். வேதம் சொல்லுது, பிசாசை துரத்துகிறதுனால மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில வந்திருக்குன்னு சொன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாங்க தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள். ஆமென் சொல்வீங்களா? ராஜ்யத்தை சுதந்திரத்து, இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொண்ட பிள்ளைகள். ஆரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் செயல்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க அதை நம்ம கண்டுகொள்ள முடியும். இன்னைக்கு நீங்க ஒரு ஏனோ தானோண்டி சில நேரத்தில் நிற்கலாம். நான் ஒரு சாதாரணமான மனுஷன், சாதாரணமான ஒரு மனுஷி, நான் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படி ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கலாம். நானே போராடி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நானே என்னுடைய அனுதின வாழ்க்கையில நான் போராடி கொண்டு இருக்கிறேன், பிரச்சனைகளோடு போராடிக்கிறேன்னு சொல்ற உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுறார். ஆமென். நீங்க தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு.
தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனா நம்ம இப்ப நாங்க பார்க்கிறோம், அதனுடைய குணாதிசயத்தை நாங்கள் பார்க்கலாம். ஆமெனா? கவனிங்க எனக்கு அருமையானவர்களே. அப்ப தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்திருக்கும் போது இந்த அது உலகளாவிய திருச்சபை, நல்ல ஆரம்பத்திலே நான் சொன்னேன், உலகளாவிய திருச்சபைக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வந்தாச்சு. ஆமென். வேதம் சொல்லுது, இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை, நல்ல கவனிங்க, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் நம்மளை வரவழைத்திருக்கிறார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். அந்த வட்டத்துக்குள்ள தேவன் வச்சிருக்கிறார். தேவ ராஜ்யம் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் நாங்க ஜெபித்தோம் ஆனா அந்த அம்மா சுகமாயிட்டாங்க. எப்படி அது? அதுதான் தேவ ராஜ்யத்தினுடைய அடையாளங்கள். ஆமெனா? தேவ ராஜ்யம் என்று சொல்லும் போது நாம் நினைக்க கூடாது உலகம் முழுதும் இருக்கிற ஆஸ்திகளை நாங்கள் சம்பாதித்துக் கொள்றதல்ல. தேவ ராஜ்யத்தினுடைய ஆளுகை நமக்குள்ள இது வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. அப்போஸ்தலர்களை நீங்க கவனித்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் சாதாரணமான மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க தான். அவங்களும் சாதாரணமான வாழ்ந்தவங்க. ஆனா எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்களோ அப்பொழுது அவங்களுக்குள்ளே தேவ ராஜ்யத்தினுடைய தன்மைகள் வெளிப்பட ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அவங்க பிசாசுகளை திரட்ட ஆரம்பித்தாங்க, நோய்களை குணமாக்க ஆரம்பித்தார்கள், சத்தியத்தை பேச ஆரம்பித்தார்கள், பரிசுத்தத்தை, தேவனுடைய பரிசுத்தத்தை பேச ஆரம்பித்தார்கள், மகத்துவங்களை பேச ஆரம்பித்தார்கள், அநேகரை விடுதலை ஆக்க ஆரம்பித்தார்கள். காரணம், அவங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் எழும்பி வேலை செய்யறதுக்கு காரணம், யாரு கொடுத்த அதிகாரம்? எந்த ராஜ்யம் உங்களுக்கு கொடுத்த அதிகாரம்? எந்த ஆளுகை, எந்த அதிகாரி உங்களுக்கு கொடுத்தாரு? யோசித்து பாருங்க. எந்த அதிகாரி உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாரு? இந்த அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்ததா? அரசாங்கத்தால முடியுமா பிசாசு தரத்தை? முடியாது. ஆமென். நீங்க கையை வச்சு ஜெபிக்கும் போது அங்க ஒரு காரியம் ஏன் நடக்குதுன்னா, அது தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை அதிகாரம் அங்க இருக்கிறபடினாலே, உங்களுக்கு நமக்குள்ள இருக்கிறபடினாலே. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் ஒரு இடத்துல அப்போஸ்தலர்கள் கேட்கிறாங்க, நம்ம வாசிகள் 1ஆம் அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளும் போது 6ஆம் வசனத்தை நாங்கள் 6, 7, 8ஆம் வசனத்தை நாங்கள் தியானிப்போம். அதில் நாங்கள் வாசிக்கும்படியாக வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். நல்லா கவனிங்க. அவங்களோட மனசுல என்ன இருந்தது? வேற ஒரு ராஜ்யம் ஒன்று தனியா ஸ்தாபிக்கப்படும். அப்ப அதை பத்தி கேட்கிறாங்க. காலத்திலே அந்த நீங்க சொல்லுங்கிற ராஜ்யம் சொல்றீங்களே, அது இந்த காலத்திலே ஆயத்தப்படுத்தப்படும், ஸ்தாபிக்கப்படும் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அப்பொழுது அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, நல்ல கவனிங்க, தேவ ராஜ்யத்தினுடைய அடையாளம் இங்க குறிக்கப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு விளங்கப்படுத்தல, அவங்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி இங்க நல்லா தெளிவுபடுத்துறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. சுருக்கமா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ள வந்துரும் அப்படின்றார். நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்தாபிக்கப்படுற ராஜ்யத்தை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவி வரும்போது உங்களுக்குள்ள அந்த ராஜ்யம் வந்துரும் என்றாரு. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களுக்குள்ள அந்த ராஜ்யம் வந்துரும். அந்த ராஜ்யம் வந்த உடனே என்ன நடக்கும்னா, நீங்க பலன் அடைவீங்க. நான் ஆரம்பத்திலே நான் சொன்னேனே, பலவீனமாய் வந்திருக்கிறீங்களா? நான் சொன்னேனே, பலன் அடைவோம். நான் ராஜ்யத்தின் பிள்ளை என்று விசுவாசித்த உடனே, அதை குறித்ததான தெளிவு நமக்குள்ள வந்த உடனே நமக்குள்ள ஒரு பலன் வந்துடும். ஆமா, நான் இந்த ராஜ்யத்தின் பிள்ளை அல்ல, நான் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்கிறேன். எனக்குள்ள தேவன் அவர் சொல்ல, நீ ஆண்டவர் தெளிவா பரிசுத்த ஆவியிடத்துல வரும்போது
நீங்க பலன் அடைவீர்கள். பலன் அடைந்து என்ன செய்வீர்கள்? நீங்க சாட்சியாய் வாழ ஆரம்பிப்பீங்க. நீங்க சாட்சியாய் மாற ஆரம்பிப்பீங்க. காரணம், உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்க முன்னையே உங்களுக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களை கொண்டுதான், உங்கள் மூலமாகத்தான் நாங்கள் அநேகரை தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்ற முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகரை கொண்டு அநேகரை தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, அந்த தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறவராக, ஸ்தாபிக்க போற அந்த ராஜ்யத்துக்குள்ளே தேவன் நம்மளை கொண்டு போகிறதுக்காக ஆயத்தப்படுத்துகிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தானாதிபதிகள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாரு? நம்ம யாரு? ஸ்தானாதிபதிகள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, நீங்களாம் ஸ்தானாதிபதிகள். எத்தனை பேர் ஸ்தானாதிபதி காரியாலயத்துக்கு போயிருக்கீங்க? ஆமென். அங்க லேசில நம்மளை வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. அவங்க அனுமதி கொடுத்தா தான் அனுப்ப முடியும். ஆமென். அவங்க ரிஜெக்ட் பண்ணினா ரிஜெக்ட் தான். ஆமென். அப்ப பரலோகத்துக்கு அனுப்புகிற ஸ்தானாதிபதிகள் யாரு? சொல்லுங்க. யாரும் சொல்லுங்க. நாம தான். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் அந்த ஸ்தானாதிபதி. நீங்க தான் அந்த ஸ்தானாதிபதி. நீங்க அங்க ஓகே பண்ணா தான் போக முடியும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் ஸ்தானாதிபதிகள். அப்ப நம்ம என்ன செய்கிறோம்? அவ்வளோ பெரிய விசேஷித்த காரியத்தை பெற்றவர்களா இருக்கு. நாம இந்த அற்ப காரியங்களுக்குள்ளே விழுந்து எழும்புறோம். அற்ப காரியங்களுக்கு போராடுறோம். அற்ப காரியங்களுக்காக சோர்ந்து போயிடும், மனம் உடைந்து போயிடும். ஐயோ, நான் கேட்டேன் நடக்கல, ஜெபிச்சேன் நடக்கல அப்படின்னு. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? நீ எப்படி விசேஷித்தவர் என்பதை அறிய. அருமையான தேவன் பிள்ளைகள், விசேஷித்தவர்கள் யாருமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யாருமே சாதாரணமானவர்கள் அல்ல. இதை நாங்க புரிய வேணும். அப்படி நம்ம புரியாவிட்டால் நம்ம எப்படி இருப்போம்னா, எப்பொழுதுமே தேவனிடத்துல கையேந்துறவர்களாய் காணப்படுவோம். எப்பொழுதுமே தேவனிடத்துல பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக தேவனை பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுவோம். இல்லாவிட்டால் தேவனிடத்தில் எப்பொழுதுமே அழுது கொண்டு முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுவோம். இல்லாவிட்டால் தேவனை விட்டு பின்வாங்கி போறவர்களாய் காணப்படுவோம். காரணம், நமக்கு அந்த சத்தியம் நமக்கு வழங்கல. அது ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை நீங்க அறிந்தால் தான் சத்தியம் உங்களை விடுதலையாகும். இப்போ நாங்க புரிய வேணும், சத்தியம் நாங்களை விடுதலையாக்கி, சத்தியத்தினாலே நாங்கள் விடுதலையாக்கப்படுகிறோம்னா நாங்க யார் என்பதை சத்தியம் நம்மளுக்கு காட்டி கொடுக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அவருடைய பிள்ளை என்றதுக்கு அடையாளமே முதலாவது ஆண்டவர் சொல்ல, நீங்க எனக்கு சாட்சிகளாய் மாறுங்க. பரிசுத்த ஆவி வரும்போது தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்துடும். அப்படி வந்த பிற்பாடு நீங்க பலன் அடைவீங்க. பலன் அடைந்த பிற்பாடு நீங்க வாழுகிற கிராமம், தேசம், பட்டணங்களுக்குள்ளே நீங்க எனக்கு சாட்சிகளாய் மாறும். இன்று உலகம் முழுவதும் நீங்க எனக்கு சாட்சிகளாய் மாறிக்கொண்டிருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகம் முழுவதும் இருந்து இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், ஆமென் சொல்லுவோமா? நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளையானா உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. உங்களை கொண்டு செய்ய தேவன் பெரிய காரியங்களை திட்டமிட்டு இருக்கிறார். நீங்க அற்பமான காரியங்களுக்கு சோர்ந்து போய் விழுந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் நீங்க யார் என்பதை, கிறிஸ்துவுக்குள் நீங்க யார் என்பதை நீங்க இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்ன அர்த்தம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளை. தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது எனக்குள்ளே செயல்படுகிறது. என்னை கொண்டு அநேகரை ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றுகிறது. வேதமாத்தா சொல்லுது, இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மளை இழுத்துக் கொண்டார். ஆமென் ஹல்லேலூயா. இருளின் அதிகாரத்தில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார். இப்போ தனித்தனியாக நம்ம இப்போ சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் தேவ ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கு, வேற எங்கேயுமே அல்ல. ஆண்டவர் சொல்றாரு. இப்போ பாருங்க, இந்த அடையாளத்தை நாங்க பார்த்தோம். என்னது? நீங்க பலன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க பலன் அடைவீர்கள். தேவராஜ்யம் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க பலன் அடைவீர்கள். நிச்சயமா பலன் அடைவீர்கள். இந்த செய்தியை நீங்க கேட்ட பிற்பாடு நீங்க
ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே பேசுவார். எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நீங்க சோர்ந்து போக, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நீங்க பலவீனப்படுகிறோம், எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நீங்க மனமுடைந்து நிற்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நீ தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளை, அவைகளை உடைத்து எரிந்து தள்ள உன்னால முடியும் என்று, அந்த அந்த திட்டங்களை அவனுக்கு விரோதமாக நீ எழும்ப முடியும் என்று ஆண்டவர் காட்டுவார். பிசாசு கொண்டு வர மனமுறிவுக்கு நேராக உன்னால எழும்ப முடியும். நீ யார் என்பதை தட்டி எழுப்பி கொண்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. வேற யாரையும் நாங்கள் வரவழைக்க தேவையில்லை. விசுவாச தேவ பிள்ளைகள் எனக்கு ஜபிங்கன்னு சொல்லி யார் வராங்களோ அவங்களுக்கு இன்னும் புரியலன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. இன்னும் யார்கிட்டெல்லாம் போய் ஜபிக்கலாம்னு யோசிக்கிறீங்களோ அவங்களுக்கு இன்னும் புரியலன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா தன்னோட கையில் அதிகாரத்தை வச்சுட்டு இன்னும் ஒருவர்கிட்ட அதிகாரத்துக்காக நிற்பாங்கன்னா தன்னோட கையில் இருக்கிற அதிகாரம் அவங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களை சுற்றி வருகிற காரியங்களை நீங்க தனியா எதிர்த்து நிற்க முடியும். சொல்லுங்க. ஆமென் சொல்லுவீர்களா? உங்களுக்கு விரோதமா வருகிற உங்களோட குடும்பத்திலேயோ உங்களோட சமுதாயத்திலேயோ உங்களை சுற்றி வருகிற எல்லா காரியத்துக்கு விரோதமா நீங்க எழும்ப முடியும். அது மட்டுமல்ல, உங்களுடைய சொந்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த அதிகாரம், அந்த வல்லமை, அந்த ஆளுகை தேவ ராஜ்யத்தோடு சேர்ந்து நமக்கு கிடைக்கிறது. அப்போஸ்தலர்கள் பாருங்க, அதை வெளிப்படுத்தினாங்க. அது ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்தோம். அதே போல எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வாசித்து பாருங்க. அது ஒரு தன்மைகள், அது சாட்சியாய் வாழ்கிற ஒரு தன்மைகளை நாங்கள் பார்த்தோம் அப்போஸ்தலர்கள் புஸ்தகத்தில். இன்னும் ஒரு பகுதி ஒன்று இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் போது, அல்ல திருப்பி 5ஆம் அதிகாரத்திலே நான் நினைக்கிற 5ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் அதை பார்க்க முடியும் என்று சொல்லி, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். கொஞ்சம் மேல அப்படி 3ல இருந்து அப்படி. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். கவனிங்க, இது ஒரு தன்மைகள், தேவ ராஜ்யத்தினுடைய இது ஒரு தன்மையை பார்க்கிறோம். முதலாவது நாங்க பார்க்கிறோம் என்ன, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா சொல்லுங்க. அவ பரலோக ராஜ்யம் யாருக்குரியதா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அவங்க அதோடைய குணாதிசயத்தை நாங்க பார்க்க போறோம். இப்ப 2 விதமான குணாதிசயத்தை இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். ஒண்ணு, ஒரு குணாதிசயத்தை பார்த்தோம், பரிசுத்தாவி வரும்போது பலன் அடைவாங்க. அவங்க சாட்சியா வாழுவாங்க, தேவனுக்கு சாட்சியா வாழுவாங்க. ஆமென் சொல்லுவோமா? தேவனுடைய சுவிசேஷத்துக்கு சாட்சியா வாழுவாங்க. அது ஒரு விதம். அப்ப இங்க நாங்க பார்க்கிறோம், இதுவும் பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே வரும்போது எப்படி இருக்குமா? ஆவியில் எளிமை உள்ளவர்களாக மாறிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. பயனடா பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு. அடுத்தது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆமென் சொல்லுவோமா? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அவங்க சாந்த குணமுள்ளவர்களாக இருப்பார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க எப்பொழுதும் எப்படி இருப்பாங்களாம்? நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். தேவராஜ்யத்தின் குணாதிசயத்தை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்க. நாங்க நினைக்கிற மாதிரி நாம இல்ல, தேவராஜ்யத்தின் பிள்ளைகள் மேல எப்படி என்ன இருக்குமாம்? நீதியின் மேல் ஒரு பசி தாகம் உள்ளவர்களாக இருப்பாங்க. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அவங்க இரக்கம் உள்ளவர்களா இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி இருப்பாங்களாம்? இரக்கம் உள்ளவர்களா இருப்பாங்க. அதிகாரம் இருந்தாலும், ஆளுகை இருந்தாலும், தேவனுடைய வல்லமை இருந்தாலும் எப்படி இருப்பாங்களாம்? அவங்க இரக்கம் உள்ளவர்களா. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு ஆளுகை இருக்கு, எனக்கு எல்லாம் முடியும் என்ற ஒரு பலத்தில் இருக்க மாட்டாங்க. ஆனா அதெல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்த காரியம். அதே போல வேதம் சொல்லுது, அவங்க இரக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென் சொல்லுவோமா? இப்படி வாசிச்சுட்டே போகலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது இப்படி குணாதிசயங்கள். அப்ப நம்ம பார்க்க முடியும். என்னத்தை நான் சொல்ல வர்றேன், இப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைன்னு சொல்லும் போது அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றங்கள் அவசியமானது. முதலாவது மாற்றம் நாங்க பார்த்தோம் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 1:8 நாங்க பார்த்தோம். அதே போல இன்னமொரு விதமான மாற்றங்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், அது தேவனுடைய குணாதிசயத்திலே
ராஜ்யத்துக்குரிய குணாதிசயங்களா இருக்கு. இவைகள் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்குது என்று சொல்லி நம்ம செயல்பட முடியாது. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவனுடைய ராஜ்யம் நமக்கு இருந்தால் இதனுடைய அடையாளங்கள் தோன்றும். ஆமீனா சொல்லுவாங்க. நல்ல மரம் எதனால கண்டறிய முடியுமா? சொல்லுங்க, கனியினாலே கண்டறிய முடியும். அப்ப நல்ல மரமாகிய தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் மாறும்போது, தேவனுடைய பிள்ளையாக நாம் மாறும்போது நம்மளிடத்துல கனி செயல்பட வேண்டும். ஆமென். நம்ம தேவன் இந்த சபையில் ஒரு குணமும் வெளியில் ஒரு குணமும் வர முடியாது. அப்படி வர வாய்ப்பு இல்லை. ஆமீனா ஆமீன். நம்ம சொல்ல முடியுமா, என்னோட மரத்தில் இருக்கிற கனி எனக்கு ருசியாகவும் மற்றவங்களுக்கு கசப்பாகவும் இருக்குமா? சொல்லுங்க. யார்டைய மாங்காய் மரம் அப்படி இங்கே இருக்கா? ஏராளமான மாங்காய் மரம் இருக்கு. ஏன்னா மாங்காய் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஏன்னா மாங்காய் மேலே சரியான பிரியம். ஆமாம். நம்முடைய யாரு கணேஷ் வந்து எனக்கு ஒரு வேறே ஒரு மாங்காய் மரம் வச்சிருக்கிறார். யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டா, தாத்தட மரம் என்று வரும். ஆமாம். பாருங்க, இங்கே ஏராளமாக மாங்காய் மரம் நமக்கு ஒரு ருசியும் வேற ஒரு மனுஷனுக்கு வேற ஒரு ருசியும் கொடுக்காது. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இன்றைக்கு காணப்படுகிற நாம தான் வெளியிலையும் காணப்படுறோம். மாற முடியாது. நம்ம உடுப்பு மாறலாம். ஆமாம். நம்முடைய துணி, நம்முடைய ட்ரௌசர் இதெல்லாம் மாறி வீட்டை போய் சாரம் கட்டிட்டு இருக்கலாம், அது வேற. ஆனால் குணம் மாறாது. சொல்லுங்க, ஆமாம் சொல்லுவோமா? குணம் மாறாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குணாதிசயத்தை பாருங்க. ஆவியில் எளிமை, சாந்த குணம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், இவையெல்லாம் தேவ ராஜ்யத்தின் குணாதிசயம் ஒழிய வெளியின் குணாதிசயம் அல்லது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்திருக்கிறதுக்கு இவைகள் அடையாளமா இருக்கு. அப்ப நமக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்குமானா இந்த உலகத்தை நம்மளால ஆள முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பொழுது நம்ம இந்த உலகத்தை ஆளுகிறவர்களாக காணப்படுவோம். நம்மளை இந்த உலகம் ஆளக்கூடாது. ஆமென் சொல்லு. உதாரணம் சொல்லுவாங்க, கப்பல் கடல்ல போகலாம். என்னத்தை போகலாம்? கப்பல் கடல்ல போகலாம். கடல் கப்பலுக்குள்ள வரக்கூடாது. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கடல் கப்பலுக்குள்ள வரக்கூடாது. வந்த என்ன நடக்கும்? மூழ்கி போகும். அல்லேலூயா. ஆமென். பல பொன்மொழிகள் உங்களுக்கு சொல்லிட்டே போகலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நாம யார் என்பதை இன்றைக்கு சத்தியம் நம்மளுக்கு காத்து கொடுத்துட்டு இருக்கு. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் மட்டுமல்ல, ராஜ்யத்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல உங்கள் மத்தியில வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்திருக்கிறது. வேதம் சொல்லு, நமக்குள்ள வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷத்திலே 17வது அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 20வது வசனத்தை, 21வது வசனத்தை. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு. எப்பயாவது நான் உணர்றோமா எனக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கு? தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள செயல்படுகிறது. எத்தனையோ பேருக்குள்ள செயல்படுது. ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்குது. ஆமென் சொல்லுங்க. ஏன்? தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய தேவ பிள்ளைகளுக்குள்ளே வந்திருக்கிறது. அந்த தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளா நாம் இருந்து கொண்டும் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லாதவர்கள் போல இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லாம் எதுவுமே நம்மகிட்ட இல்லாத போல இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு தெரியல. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறது நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு அரசாங்கமே உள்ள இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு அரசாங்கமே நமக்குள்ள இருக்கு. அப்ப நம்ம யார்கிட்ட போயிட்டு நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல முடியும்? சொல்லுங்க.
நம்முடைய பிரச்சனைகளை யாரோட பகிர்ந்து கொள்ள முடியும்? யார்கிட்ட போயிட்டு தீர்த்து கொள்ள பார்க்கிறோம்? ஒரு அரசாங்கமே உள்ள இருக்கு. ஆனா பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தெரியாம யோசிக்கிறோம். நம்ம எதிர்த்து நிக்க தெரியல, போராட தெரியல, அதுக்கு கட்டளையிட தெரியல, அவைகளுக்கு விரோதமா செயல்பட முடியல. ஒரு சகோதரனு தெரியும், அவர் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் தான். அடிக்கடி இருந்துட்டு அவள் மாசத்துக்கு 2-3 மாசத்துக்கு ஒருக்கா தான் நம்ம சபைக்கு வந்துட்டு போவார். எனக்கு அவருக்காக ஜெபிச்சே நானும் சோர்ந்து போயிட்டேன். ஜெபிச்சு சோர்ந்து போயிட்டேன். எனக்கு தெரியும் இவருக்கு ஜெபிக்கிறதுனால ஒன்றும் இல்லைன்னு சொல்லி, இவருக்கு எப்படிதான் புரிய வைக்கிறதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. கடைசியா நான் சொன்ன ஒன்றுமே செய்வேன், நான் சொல்றதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை பரிபூர்ண விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். அது ஒண்ணுமே செய்யாதீங்க. காலையிலையும் மாலையில ஒரு மருந்து குடிக்கிறதுக்கு காலையிலையும் இரவிலையும் ஒரு 15 நிமிஷம் முழங்கால் படிட்டு ஆண்டரை பார்த்துட்டே இருக்கு. நீங்க ஜெபிக்க சொன்னாலும் அவருக்கு அது கஷ்டமா போயிருவேன்றதுக்காக அது நீங்க ஜெபிக்காட்டும் பரவாயில்ல, உங்களை பத்தி ஆண்டவர் தெரியும். 15 நிமிஷம் ஏசப்பா நினைச்சு அப்படியே முழங்கால் இருங்க. காலையில அப்போ தூங்கும் போது இருங்க, எழுப்பி காலையில எழும்பும் போது ஒரு 15 நிமிஷம் செய்யுங்க. அதை கூட அவருக்கு செஞ்சு விளையாடாது. எப்படி நம்ம அவங்கள விடுதலையாக்குறது யோசிச்சு பாருங்க. அதை கூட செய்யாத அவங்கள எப்படி நம்ம நடத்துறது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு உணர முடியாம இருக்கிறது. காரணம் என்ன? அதுக்குரிய பங்களிப்பை நம்மளால செய்ய முடியல, அதுக்குரிய வாழ்க்கையை கொடுக்க முடியல. அதனால அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யுது? ஒண்ணுமே இல்லாதவர்கள் போல வாழ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம் என்பது சாதாரணமானதல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்பது இந்த பூமிக்குரிய ராஜ்யம் அல்ல, அது பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தின் தேவனுடைய கரத்திலிருந்து வந்த அதிகாரம், ஆள்கை, வல்லமைகளாய் இருக்கிறது. நான் சொல்லல எல்லாரும் பிசாசை திறத்துங்க, எல்லோருமே நோய்களை குணமாக்குங்கன்னு சொல்லல, அது கர்த்தர் கெடுக்கிறது தான். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கை இருக்கும் போதுதான் அநேகரை ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்மளை மாற்ற முடியும். அதனாலதான் முதலாவது நாங்க பார்த்தோம், அங்க அப்போஸ்தலருக்கு பேசும்போது அப்போஸ்தலர் 1:8 பிசாசிகளை திறந்துங்க, நோய்களை குணமாக்குங்கன்னு ஆண்டவர் சொல்லல. நீங்க பரிசுத்தாவி கூடத்துல வருவார், தேவனுடைய ராஜ்யம் கூடத்துல வரும்போது நீங்க முதல்ல பலன் அடைவீங்க. உங்களுக்குள்ள இருக்க பயங்கள், உங்களுக்குள்ள திகில்கள், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பதட்ட குணங்கள் எல்லாம் வெளியேறிடும். நீங்க தேவனுக்காக செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தன்மைகள் எல்லாம் மாறி நீங்க புதிய மனுஷனா மாறிடுவீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த யார் என்ன அப்படி ஒரு பயங்கள் எல்லாம் போயிடும் உங்களை விட்டு. நீங்க பலன் அடைவீங்க, சத்தியத்தில் பலன் அடைவீங்க. அது பிறகு நீங்க நினைக்காத இடங்கள் எல்லாம் நீங்க எனக்கு சாட்சிகளாய் மாறுவீங்க. ஹல்லேலூயா. வேற வல்ல செயல் எல்லாம் செய்வீங்க, நீங்க பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொல்ல, எனக்காக வாழுவீங்க, நீங்க எனக்காக ஓடுவீங்க, எனக்காக செயல்படுவீங்க, அவர் என்னுடைய சித்தத்தை நீங்க எடுத்துட்டு போவீங்க என்று சொல்றார். ஹல்லேலூயா. அது அவருடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் நடக்கும். அப்ப அவருடைய சித்தம் நமக்குள்ளே செயல்பட வேண்டும். நம்முடைய சித்தம் அல்ல, அவருடைய சித்தம் நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்குடைய வார்த்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்மளை அவருடைய ரத்தத்தினாலே சம்பாதித்த விசேஷித்த பாத்திரம் பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமேனா? ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நாம தேவனுடைய நாம மகிமைக்காக வாழ வேண்டும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் எப்பொழுதுமே ஒரு மனதில் நமக்கு இருக்க வேண்டும், எனக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யத்தை நான் அநேகரை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அநேகரை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்க எனக்கு கொடுத்திருக்கிறார். அநேகரை கட்டப்பட்டவர்களை கட்டவளுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அநேக மக்கள் சிறைப்பட்டு இருக்கிற பாவத்தில் சிறைப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்க எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தோடு ஜெபித்து பாருங்க. இனி ஆமை சொல்லுங்க. இனி நீங்க இந்த மனசோட ஜெபித்து பாருங்க. இந்த மனசோட பிசாசி கட்டளையிட்டு பாருங்க. இந்த மனசோட நோய்களுக்கு கட்டளையிட்டு பாருங்க. அது அசையும். ஆமை சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களோட குடும்ப பிரச்சனையானாலும் சரி, நீங்க ஜெபிக்கும் போது
அந்த அதிகாரத்தோடு ஜெபிக்க, நான் தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கு, நான் கட்டளை எடுக்கிறேன் போன்னு சொல்லி அந்த அதிகாரத்தோடு நாங்கள் செயல்பட வேண்டும். அப்போது இந்த கருமையானவர்களே தேவனுடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்படும். அதனால எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கே நாங்கள் ஆயத்தப்படுவோம். ஆமீனா. இந்த வசனத்தை நீங்கள் மனதிலே ஆழமாய் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லோருமே நாங்கள் எழுந்து நிற்போம் இந்த நாட்களிலே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.